ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய திருவேத வசனம் ஓசியா 13:9. என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. எனக்கு அருமையானவர்களே, மனிதர்களின் உதவி விருதா. மனிதர்களின் உதவிகள் நம்பிக்கையற்றது. அநேக நேரங்களில் சில மனிதர்கள் மேல் தம்முடைய நம்பிக்கையை வைத்து விடுகிறோம். அவர்கள் சொல்வார்கள், நான் உனக்கு உதவி செய்கிறேன், நான் உனக்கு துணையாக முதுகெலும்பாய் இருப்பேன், கூடவே இருந்து சகாயம் செய்வேன் என்று. அதை நம்பி நம்முடைய முழு நம்பிக்கையையும் அவர்களை சார்ந்ததாகவே இருக்கும். அவர்கள் பார்த்து கொள்வார்கள், அவர்கள் உதவி செய்வார்கள் என்று. ஆனால் ஒரு நாள் தான் சொன்ன வாக்கை முற்றிலும் மறந்து விடுவார்கள். இது மனிதனின் இயல்பான ஒன்று. ஒரு சில நபர்கள் மாதம் சில சலுகைகள் சகாயங்கள் செய்வார்கள், பிறகு அவர்களும் மறந்து போவார்கள். இதை நம்பி அநேகர் பல்வேறு சிக்கலில் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வார்கள். அல்லது நான் பார்த்து கொள்வேன் என்று சொன்னவர்கள் திடீரென்று மரித்து போய்விடுவார்கள். ஐயோ, மலை போல நம்பியிருந்தேனே, இப்போது நான் என்ன செய்வேன்? திகைத்து கலங்கி பதறி போய் நிர்கதையாய் நிற்கிறவர்கள் உண்டு. நன்கு புரிந்து கொள்ளுங்கள், மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். மனிதர்களுடைய துணை, சகாயம், உதவி, சலுகைகள், ஒத்தாசைகள் ஒரு நாள் காணாமல் போய்விடும். அன்பு நெஞ்சங்களே, இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்கிறார், என் அன்பு மகனே, மகளே, என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. ஏன் நீ மனித துணையை தேட வேண்டும்? நான் நலமானதை உனக்கு செய்கிறேன். ஏன் நீ நலமற்றதை தேடுகிறாய்? பல சலுகைகளை உனக்கு வைத்திருக்கிறேன், ஒத்தாசை செய்வேன். இப்படி என்னிடத்தில் அநேக நன்மைகள் உண்டு. மகளே, மகனே, ஏன் தேங்குகிறாய்? ஏன் கலங்குகிறாய்? ஏன் பயந்து ஒளிந்து ஒடுங்கி வாழ்கிறாய்? உனக்கு இறுதி வரை உதவியாக, ஒத்தாசையாக, துணையாக, சகாயம் செய்யும் கேடகமாக இருப்பேன். என் வலது கரத்தினால் தாங்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். ஆம், இயேசுவை 100% நம்புவோம், விசுவாசிப்போம். அவரிடத்திலிருந்து சகாயம் நிச்சயம் வரும். சகாய பர்வதமாகிய இரட்சகர் இயேசு அனைவரையும் ஆசீர்வதித்து காத்து பலவிதமான ஆசீர்வாதங்களையும் உதவிகளையும் துணையாக நின்றும் சலுகையில் தந்தும் சிறப்பித்தும் நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. ஆமென்.